ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, February 2025 ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் அக்கௌண்டன்சி எக்ஸாமினேஷன் பற்றின ஒரு அப்டேட் தான். என்ன அப்டேட் அப்படின்னா, ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன்ஸ் இந்த வாரம் எழுத போகிறவங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஜூனியர், இன்டர், சீனியர் கிரேட் போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஜெனரேஷன் பற்றியும் தென் சென்டர் அப்டேட் பற்றியும் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணி ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெளியவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டவுன்லோட் ஹால் டிக்கெட் ஃபார் ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஹால் டிக்கெட் இல்லாமல் எந்த ஒரு கேண்டிடேட்டும் அப்பியர் ஆக முடியாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஒரிஜினல் கொண்டு போக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஒரிஜினல் கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் போர்ட்டலில் என்ன அப்லோட் பண்ணீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறவங்களுக்கு டேரெக்டாக ஹால் டிக்கெட்டே வந்துருச்சு. அவங்க அப்ளிகேஷன் ஜெனரேஷன் பண்ணணும்னு கிடையாது. அதே மாதிரி சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சென்டரில் தான் ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கிறதால சென்டருமே வந்து டோட்டே நியர்பை சென்டர் வந்து போட்டுட்ருப்பாங்க, நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ. இதே தான் மற்ற கிரேடுக்குமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா? ஜூனியருக்கும், இன்டர், சீனியர் இந்த கிரேடுக்குமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்களான்னா அப்படி கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேஷன் இஸ் அண்டர் ப்ராசஸ். ஒன்ஸ் ஜெனரேட்டட் இட் வில் பி நோட்டிஃபைடு இன் திஸ் பேஜ். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சென்டர் செலெக்ஷனுமே வந்து ரெண்டு விதம் நடக்கலாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களே நியர்பை சென்டர் போட்டுடலாம். நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதை பேஸ் பண்ணி என்ட்ரு பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்ளிகேஷன் ப்ரூஃபில் இருக்கிறது கிடையாது, அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த டீட்டெயிலை பேஸ் பண்ணி அவங்களே பக்கத்தில் போட்டுடலாம். ஓகே, இல்லை அப்படின்னா அந்த மாதிரி அவங்களே சென்டர் வந்து கொடுத்துட்டு வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்டேட் வந்து பண்ணலாம். எதுவாக இருந்தாலுமே சரி கொஞ்சம் நாள் ஆகும். அதாவது இந்த ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் அதெல்லாம் வந்து நடக்கும். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் அது. சரிங்களா? ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்லேயுமே கேட்டுட்ருக்கீங்க. சென்டர் செலெக்ஷன் பற்றியும் சரி, அப்ளிகேஷன் ஜெனரேஷன் பற்றியும் சரி, இதுதான் அப்டேட் இப்போ இருக்கிற வரைக்கும். எதனா அப்டேட் வந்துச்சுன்னா நானே உங்களுக்கு வந்து சேனலை வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பாட்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்பப்போ சேனலுமே வந்து பாருங்கள் எதனா அப்டேட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுவே வந்து போதுமானது. சரிங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன்ஸ் போகிறவங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மற்ற கிரேடுக்கு வந்து ஹால் டிக்கெட்டு, எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணுறது, அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேஷன் இதை பற்றினா ஒரு அப்டேட்டாக வரும். அப்டேட் வரப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.